இல்லாம எந்த வேலையும் இங்க நடக்கிறது கஷ்டம். அந்த டாக்டர்ஸை வரவழைக்க ரொம்ப செலவாகும். 1 லட்சம் ஆகும். 1 லட்சமா சார்? நான் பணத்தை ரெடி அந்த டாக்டர்ஸ் வரவைங்க சார். பணத்துக்கு என்ன செய்வ? எப்படியாவது ஏற்பாடு செய்யறேன் சார். எங்க அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. எங்க அம்மா எனக்கு வெறும் அம்மா மட்டும் இல்லை டாக்டர், அவங்கதான் என் தெய்வம் சார். எங்க அம்மாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். டேக் இட் ஈஸி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரட்டும். தேங்க்யூ வெரி மச். விக்ரம், எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான். இது உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சின்ன உதவி. நீங்க இப்ப செய்யற உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு தெரியல. டேய் சுரேஷ், ஆபரேஷனுக்கு இந்த பணம் பத்தாதுடா. எனக்கு ஒரு வழியும் தெரியலடா. வழி இருக்கு. என்னது? நாளைக்கு ஓபன் சேலஞ்ச் பாக்ஸிங் காம்படிஷன் இருக்கு. ஜெயிச்சா 1 லட்சம், தோத்தா 10,000. உன்னோட சக்திக்கு இது ஒரு அக்னி பரீட்சை. இது ஒண்ணுதான் வழி. வாங்கிக்க. ஆல் தி பெஸ்ட். சொல்லு. எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. கவலைப்படாத. இங்கே வந்துடுறேன். விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அவனை நீ எப்படி ஜெயிச்சியா? இதை வச்சு இது இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவனை நாக் அவுட் பண்ண. என்னம்மா கடிகாரத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? கடிகாரத்தோட முள்ளு ஓடாம நிக்காதுமா. வினாடிகள் நிமிஷங்களாகும், நிமிஷங்கள் மணிகளாகும். பிரேமா, கிண்டல் பண்ணாதீங்க டாடி. டாடி? இன்னைக்காவது நீ என்ன டாடி? நீ நான் உன் தகப்பங்கிற பந்தத்தை நீ உதறி தள்ளிட்டு வந்துட்ட. ஆனா என்னால அது முடியாதுமா. உனக்கு ஒரு தந்தையா இருந்து எல்லா உதவியும் செய்ய வேண்டியது என் கடமை. எனக்கு தெரியும் பணம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. இந்த காலத்துல பணம் தான் எதையும் சாதிக்கும். போன டாடி, பணத்தோட பெருமையை சொல்லத்தான். நீ ரொம்ப பேச கத்துக்கிட்டமா? உனக்காதான் கொண்டு வந்தேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல பிரேமா. உங்க அத்தையை காப்பாத்துறதுக்காகத்தான் இதை கூட செய்யல. நான் நல்லா இருக்குமா? விக்ரம் அங்கே எங்கேயும் அலைஞ்சு பணத்துக்காக தவிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல பிரேமா.
செல்லத்தை எங்க அப்பா ரொம்ப நல்லவர். சரி சரி, நான் இந்த படத்தை கொண்டு போய் டாக்டருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட். என்னைக்கோ நீ சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்து வருதுப்பா. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நான் பணத்தால தான் எதையும் அளந்து பார்க்கிறேன்னு சொன்னேன். தகப்பன் மகள்ங்கிறது உறவு கணக்கு. ஆனா இந்த கொடுக்கறதும் வாங்குறதும் வியாபார கணக்கு. நான் இந்த பணத்துக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும். விக்ரம மறந்துட்டோம். இங்க பாருங்க, சீக்கிரம் பணத்தை கட்டுங்க. இல்லன்னா பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது ஏற்பாடு செய்றேன். சரி சரி செய்யுங்க. டாக்டர், 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். பாக்கி பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். எங்க அம்மா எப்படி இருக்காங்க? காம் டவுன் பாய், காம் டவுன். ஏன் இப்படி பயப்படுற? உங்க அம்மாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷூட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு. இனிமே என்ன, கவலைப்படாத. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? பணம் வேண்டாமா? பணம் வந்துருச்சு. உன்னோட வந்தால ஒரு பொண்ணு, அவ தான் கொடுத்துட்டு போனா. பிரேமாவா? ஆமா, வெறும் அட்வான்ஸ் மட்டும் இல்ல, ஃபுல் அமௌண்ட். புரியுமா? டாக்டர் என்ன சொல்ற? அவகிட்ட பணம்? வா, நான் சொல்றேன். சுரேஷ், சுரேஷ், அவளுக்கு எப்படி பணம் கிடைச்சது? பணம் எப்படி வந்தா அதை பத்தி உனக்கு என்னடா? முதல்ல அம்மா ஆபரேஷன் நடக்கட்டும், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்னடா பேசுறது? அவளுக்கு பணம் எப்படி கிடைச்சது? இப்ப அவ எங்க? ராஜேந்திர வந்திருந்தாரு, பெட்டி நிறைய பணத்தை எடுத்துட்டு. அப்படியா விஷயம்? அப்ப பிரேம் போனா? ராஜதுரை கொடுத்த பணத்துக்கு பிரேமா தான் ரசீது விக்ரம். மார்வாடி கடையில அடமானம் வைக்கிற மாதிரி பாவம் தான் அப்ப கிட்ட காதல அடமானம் வச்சுட்டா. நீ மறுபடியும் அவளை பார்க்க கூடாதுன்னு ராஜதுரை சொல்லிட்டு போன. அவனுக்கு எப்படி புத்தி புகிட்டு நல்லா தெரியும். தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. தாயில்லாத என் பிரேமாவுக்கு இதுவரைக்கும் எந்த குறையும் வராம ஒரு பூவாட்டம் வளர்த்திருக்கேன். நான் உயிருக்குயிரா வளர்த்த என் ஒரே பொண்ணை நரேஷுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முழு விருப்பத்தோட நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் இது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
Stop it! தேங்க்யூ. Stop this nonsense! தயவு செஞ்சு நிறுத்துங்க. உனக்கு என்னாச்சு பிரேமா? கூட்டம் போட்டு கல்யாணம்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறீங்க நீங்க. மிஸ்டர் ராஜதுரை, இந்த விஷயத்தை நீங்க உங்க பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லையா? நான் அத சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்கிறது எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நீங்க நர்சிங் ஹோம்க்கு வந்து என்கிட்ட பணத்தை கொடுத்தது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வரேன்னு தான் வாக்கு கொடுத்தேனே தவிர இந்த நரேஷ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட வாக்கு கொடுக்கல. என்ன என்ன சொன்ன? மல்லிகை மொட்டு பலவந்தப்படுத்தினா மலராது. தென்றல் பட்டு மொட்டு மலர்லன்னா புயல் காத்து பட்ட மொட்டு மலர்ந்துதான் ஆகணும். அப்ப வர பூவுடைய வாசம் விக்ரமுக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தான். விக்ரமோட எனக்கு மேரேஜ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. அவரோட நினைப்பிலேயே நான் வாழ்ந்துட்டு அவரோட நினைவு I hate you. காதல் வந்த வேளையில் காமம் ஒன்று சேர்ந்தது. கண்ணே உன்னை சேரவே கட்டில் ஆசை கொண்டது. பேச வந்த வார்த்தைகள் ஏனோ மௌனம் ஆனது. பெண்ணின் பேரை சொல்வதால் பாஷை இன்னும் வாழுது. கனவுகள் வருகிறது அம்மா, கவிதைகள் வருகிறது சும்மா, பள்ளி பாடம் கற்றுக் கொள்ளும் பருவம் தானம்மா. வா 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 ஜீவனே, வா 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 ஜீவனே. உன்னை கண்டு கொண்டதும் என்னை கொஞ்சம் தேடினே. விண்ணில் உன்னை தேடி
காதல் என்ற ஆற்றிலே நானும் ஓடம் போட்டினேன். நீயும் வந்து சேர்வதால் நீரை தேனாய் மாற்றினேன். இது ஒரு ரகசியமையா, அவசியமையா,